அப்புறம் பாட்டி எப்படி நல்லா இருக்கிறியா பாட்டி? நான் யார் தெரிஞ்சா உன் பேர நக்கரகுமாரன். நான் மாதம் இல்ல நக்கரகுமார பாட்டி. நல்லா இருக்கிறியா? சரி, என்ன வைக்கப்படுற பாட்டி? அப்படியே பயங்கர நம்ப சரியா? 101 பேர் எப்படி ரெடி பண்ணி நீயே தாத்தா கொஞ்சம் சொல்லுங்க அந்த டெக்னிக்கா. அந்த பார்வை மட்டும் சொல்லு. எத்தனை போய் என் காயகள் சொல்லலான்னு நாங்களும் ரொம்ப நாளே எங்க பாட்டி குழந்தையில கஷ்டப்பட்டு 101 எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லுதா முதல்ல. பாட்டி வைக்கப்படாது பாட்டியா? 101 இவங்க தானே ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுதான் தாத்தா. என்ன குமாரன்? நக்கனு குமாரன். அப்ப அவரு சித்தப்பாவா? ஏண்டா நீ யாரு? நீ எப்பேற்பட்ட ஆளு? நான் எப்பேற்பட்ட ஆளு? நீ வாங்கி துண்ற பையன். நான் வாங்கி துண்டுறேன், நீங்க வச்சுன்னு துண்டுறீங்க. இதுதான் வித்தியாசம், வேற என்ன இருக்குது? போய் என்ன தைரியம் இருந்தால் ராஜாக்கள் அமர சிம்மாசனம் என்று பார்க்காமல் மகாராணி பார்க்காம பக்கத்துல உட்கார்ந்தது இல்லாம தரத்து மேல தூக்கி போடுறதுக்குமா? எங்க போட விட்டா? எங்க போட வச்சு உங்க மம்மியா போட எங்க விட்டாங்க? போட குச்சியா ஒண்ணும் தெரியாது. நீங்க அடிக்கடி வெளியே போது உங்க அம்மா யாரு வச்சிருக்கீங்க? நான் தான். உங்களுக்கு வேற கண்ணு தெரியாதுல்ல. எதனா குளித்து உள் பாவடை எத்தனை சொன்னா நான் தான் போய் கொடுக்கல. இது வேலை. அம்மா கண்ணு தெரியாது படுவேன். எங்க அம்மா மாரி தேவை யாரும் பண்ண முடியாது. அப்படியா? கணவருக்கு கல்வி தெரியாது. கணவன் 2 கணவன் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் என்று சபதம் கொண்டிருக்காங்க அம்மா. அப்ப அம்மாவுக்கு இப்ப கண்ணு கடிச்சுட்டாங்க. அப்ப கண்ணு தெரியாத ஜெயம். இன்னும் யாருடைய பேர் சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் பட்டாபி ராமபுர கிராமத்து வாசம் வந்து வரக்கூடிய இன்னும் பட்டாபி ராமபுர கிராமத்து வாசம் வந்து வரக்கூடிய இளங்கோவன் இன்னும் வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர் இன்னும் இளங்கோவன் என்று சொல்லுடைய ஐயா எழுந்தருளை இது திராவிட நடித்துக் கொண்டிருக்கும் அக்கா திலகரை பாராட்டி ரூபாய் 100. இது துச்சாதன நடித்துக் கொண்டிருக்கும் குமாரை பாராட்டி ரூபாய் 100. மற்றொரு துச்சாதனன் திரௌபதியை பாராட்டி ரூபாய் குமார் ஹரிதாஸ் ஆமா ஆகிய இருவரும் பாராட்டி ரூபாய் 100 கொடுத்துள்ளார். ஆமா, அண்ணருக்கு நன்றி வணக்கம். என்ன வாழ்த்துவர் வாழ்த்தலாம் தாராளமா பாக்கலாம். என்ன எங்க அம்மா இப்படி இருக்காங்களே, எங்க அம்மாவுக்கு சாதம் போறீங்களா இல்லையா? எங்க போறோம் நாங்க 3 வேலை கட்டதான் கொடுக்குறோம். பப்பா கொட்டில் அதிகமா என்ன பண்ற? வாடி 101 ரெடி பண்ணலாம். வாடி அந்த ஏக்கத்துல அம்மா திரும்ப இறச்சி போடுறாங்க. முடியும் அதெல்லாம் ஒரு சாமாத்தியம் ரெக்கார்டு. செல்வம் பெரிய செல்வம் சொல்லுவாங்க. உண்மைதான். அம்மா உட்கார் எப்படி இருக்கிறமா? அம்மா பாத்தியா எப்படி பாத்தியா? சூப்பரா தாங்கிறாங்க. முறை என்பது முறையிட்டு பார்த்து கூடாது. பெரிய மகாராணி தான், பேரரசி தான். 101 பெத்துக்கிறாங்க. 101 பேரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அம்மா என்னைக்கு சாவான்? நல்ல என்ன பையன் அப்பா உட்கார் சரி சரி என்ன அம்மா அண்ணன் மறந்துட்டார். அண்ணன் ரோவி வர சொல்லிருக்க சபைக்கு ஆகவே வர சொல்லுமா, நான் போயிட்டு வரேன். பயப்படாதே, உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள். அம்மா வயசு சென்று அப்படி விட்டுறேன். மெல்ல நடனே
எங்களுக்கு கொத்தடி போய்விட்டால் துரோகி இது வேண்ட சொல்லடா, சொல்ல வேண்டாம். நீடா துரோகி அன தர்ம துரைக்கல் அறிந்தாக்கா தூக்கி போட்டு சொன்னா நக்க இருப்பா. என் கால வேலாம். ஆமா ரோகி எனவே தூக்கி போட்ட ஒண்ணு நாக்க ஒண்ணு அறுத்துருவாங்க. அப்படியே பாண்டவா உங்களை நாக்க அறுத்துருவாங்களா? அறுக்கிறது இருக்கட்டும். ஆமா, நான் வந்ததிலிருந்து இவளை பார்த்ததிலிருந்து இவளை தொட்டுக்கிறனா? இல்ல தொட வந்தா எப்ப தொடாதே சொன்னாரோ தொட வேண்டும் என்ற ஆசை பிறந்து விட்டது. ஆமா விடலாமா?
வரப்போற கல்வி வேற போறது அந்த இடம் இருக்கிறான் எவன் கண்டா ஓட்டுறான்னா ஓட்டாதே மோட்டு பேசதெல்லாம் பேசுகிறேன் என்ன ஏன் பேச வைக்கிறேன் பாடினா அமைதியா விட்டு நான் ஏன் பேச போறேன் நீ வராமல் போவே நான் பேசிக் கொண்டிருக்கிறியா இன்னும் யாருடைய வேறு சொல்ல வேண்டும் என்றால் பெரிய மனுஷாங்களா பெரிய ஆளு பார்த்தா நல்லா செய்யறாங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது. கஷ்டப்படலாமா சபையில கஷ்டப்படலாமா ஏன் படக்கூடாதேனா நம்ம ஒரே பெரிய யாரு நம்ம அண்ணன் பெரிய துரியோதன மகாராஜா தான். மற்ற யாரும் மற்றவரே நமக்கு தெரியாது. உதாரணம் அசோக் சமாளம் கஷ்டப்படுறியா கஷ்டப்படலாமா யாரு சரி சரி சாப்பாடு பார்த்து யார் சாப்பாடு யார் பார்த்து அவர் தான் சொல்றதுக்கு யார் எனக்கு சொல்றது சாப்பாடு யார் பார்த்து யார் பார்த்து நீங்க போடுறீங்க. இந்த உடையில யார் தரது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறேன் வந்து ஆகுதா உங்களுக்கு ஆக வரலாமா வயதில் புரிந்தவர் கையே வைக்க முடியாதுங்க. தாத்தாவா போயிட்டா பேச முடியுமா பேச முடியாது. தாத்தா வேற வந்தா கல்லு தூக்கினாங்க. போட்டு வச்சிருக்கா வேற என்ன இரு கேளுமாங்க சொல்ற பேர் கேட்குதா கேட்குதா சத்தமா கேட்கல சத்தமா கேட்கல பத்தல சரியாருன்னு பாக்குறேன் சரி போயிட்டு வா போய் ஆயிரம் போன் பண்ணு போ. கரெக்டா போய் சொல்லுகிறாரு. என் பேரு கிருபாச்சாரி. ஆமா யார் பேருதா யாரு இவரும் குருவா இருந்தவர் ஒரு நேரத்தில் முன்பு ஒரு காலத்தில் காலத்தில் சரி எல்லாரும் இந்த மாதிரி என்ன இப்படி போடுறீங்களே சோகியில ட்ரெஸ் நினைக்கலாம் ஒரு வாரம் கூடாதா ஒரு வேண்டுதல் அது. சரி கை நாட்டு போடு
கையா வச்சா நீங்க நம்ம ராஜா. ஆமா, நம்மள யாரும் எதுவும் ஆக முடியாது. ஒண்ணு ஒரு மணி நேரத்துல யாரும் கேட்க முடியாது. அதுக்கப்புறம் யாரா தொடர்பு எடுத்துனோம் ஏன்டா என் கூட்டுக்கார எத்திரிக்காக போறாங்க. ஏய், என்னதான நல்லவெல்லாம் கட்டுறது இருந்தாலும் இந்த நேரத்துல யாரு நான் ராஜா. நீ ராஜா ஏன் சொல்லு கட்டுப்படுதா இருக்கணும் எல்லாருமே. இந்த சபையா இருக்கணும் இல்லையா? நீங்க தாசனா சேட்டுமா என்ன ஓஹோ சரி. இவர் வயது அழுது கொண்டிருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்கிறீங்க? நாலு நாளைக்கு ஜெயிலுக்கு அவருக்காக இவரு தான் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு இந்த 4 நாள் நம்ம ஊர்ல கண்டோம். அண்ணன் வீட்டுல வந்து கூட்டு கொடுத்து நம்மள தங்க வச்சு ஒரு நாள் 3 வேலைக்கு சாப்பாடு போடுற தெய்வங்க. தெய்வத்து மேல கை வச்ச தகுமா? ஏதோ சொல்ற மாதிரி வைக்கல இல்லையா? ஆமா, ஒரு ஆனா இந்த வயக்க நான் தள்ளிக்காம தள்ளி வைக்கிறேன். என்ன தைரியம் வந்தா ஏண்டா வந்தா பேர் என்ன? என் பேர் என்ன? துச்சாசனா? ஆள் பேசத்திலே ஒரு சரி, யாரும் கிடையாது. இன்னொரு பாத்துக்கலாம். போயிட்டு பாத்திரம் போயிட்டு அது கூட வாங்க நீங்க பார்த்தா